வணக்கம். இப்போ இந்த ஸ்லீவில் நம்ம வந்து குடஞ்சி எடுக்கிறது பற்றி நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ நார்மலாக ஒரு ஸ்லீவ், அதாவது கையை வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். இதுலேருந்து நம்ம எப்படி குடஞ்சி எடுக்கலாங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து ரெடி அளவில் வந்து நான் வந்து டாட் பிடிச்சிருக்கேன், அதாவது லைட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி விட்ருக்கேன். எக்ஸஸாக 2 இன்ச் நான் விட்டுருக்கேன். இப்போ இந்த ரெடி அளவு இருக்குது இல்லையா, இப்போது துணி வந்து 4 இருக்குது. அதாவது 2 துணியை நான் ஃபோல்டர் பண்ணியிருக்கேன். இப்போ 4 இருக்குது. நான் 4 அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு டாட்டில் இருந்து நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணணும். அந்த 1 இன்ச்சை நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். ஓகே, இந்த இருக்கு. இந்த 1 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த டாட்டில் வச்சு அந்த 1 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது இருக்குது அந்த 1 இன்ச்சு. அதுக்கப்புறமா இந்த மேல் உள்ள துணி இருக்கு இல்லையா, இந்த மேல் உள்ள துணியில் அந்த 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க இல்லையா, அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இந்த டாட்டை வைங்க, இந்த மேல் துணியில் உள்ள டாட்டை. ஓகேவா? வச்சு இப்படி ஒன்று போல் எடுத்திங்கன்னா இந்த வளைவு வரும். இதை நீங்கள் வந்து மார்க்கர் மூலிமா, நம்ம வச்சுருக்கிற மார்க்கர் மூலிமா ஒரு குட்டி குட்டியாக ஒரு டாட் போட்டுருங்க. ஓகேவா? நீங்கள் இதை வைக்கும்போது இங்கே வந்து சமமாக இருக்கணும், கீழ்பாகத்தில் வந்து சமமாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த டாட்லேருந்து நான் அப்படியே ஒரு டாட் வச்சுட்டேன். இப்போ எடுக்கிறேன். இந்த இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளைவு. ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே ஒரு கட்டிங் போட்டுருவோம். ஓகேவா? இது போட்டுட்டு இதில் ஒரு டிக் பண்ணிடுங்க. இந்த டிக் பண்ணிவிட்டு மறுபக்கம்னா இந்த துணியை எடுத்து பண்ணக்கூடாது, இந்த 2 உள் சைடும் பண்ணக்கூடாது, மேல் சைடு அடுத்தது கீழ் சைடை டாட் பண்ணி விட்ருங்க, டிக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அப்போ தான் இந்த 2 கையும், இந்த டிக் பண்ண பக்கம் இந்த 2 கையும் கரெக்டாக முன்னாடி ஃப்ரண்ட்டு பக்கம் நமக்கு வந்து வரும். எப்படின்னா இது இருக்கா, இப்போது இதில் வந்து டிக் இல்லை, இதில் வந்து டிக் தெரியுது இல்லையா, இப்படி நம்ம ஜாயின் பண்ணிடக்கூடாது. இதை இந்த பக்கம் போடணும். ஸோ இதை இருக்குது குடஞ்ச பக்கம், இதில் இந்த பக்கம் குடஞ்ச பக்கம் இருக்குது. டிக் பண்ணாத பக்கம் இப்போ தெரியுது.